ஆடியோ அந்த அம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன், ஆடியோ ரெக்கார்டிங். அந்த அம்மா அந்த காரியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்றாங்கல்ல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது அந்த இதை கேட்ட பிறகுதான் சரி நல்லா இல்லை, அவங்கள்ட்ட ஒரு ஆறுதலும் சொல்லணும், எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் என்னுடைய தனிப்பட்ட இதுல நான் உள்ள வரேன். இவங்க என்னை கூப்பிடல, இவங்களுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. நானா தனிப்பட்ட முறையில என்னுடைய இதுல கோயம்புத்தூர்ல இருந்து இப்ப வந்துகிட்டு இருக்கேன். விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சிச்சு, அதை அட்டன் பண்ணிட்டு இங்க தான் வர்றேன். நம்ம மெச்சூர்டு டாக் இருக்குது, நம்ம மெச்சூர்டா பேசிச்சு பாவம். சின்ன வயசு 27 வயசு பிள்ளை அப்படி சாப்பிடும் போது என்னுடைய டியூட்டிக்காக இங்க வந்தேன், என்னுடைய கடமையில நான் வந்து பார்த்துட்டு இவங்களோட பேசினேன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா கடைசியில அந்த இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறது அது ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டா வேற இருக்காங்க. இவருக்கு அசிஸ்ட் பண்றது ஒரு கவுன்சில் இருக்காங்க, கூடிய இருக்கிறாங்க, மிஸ்டர் கவுன்சில், யங் அட்வொகேட். அவங்க வர்றாங்க, கவுன்சில் வந்துகிட்டு இருக்காங்க, கவுன்சிலையும் கூட இருக்கிறாங்க. கவுன்சில்ட்டையும் நான் பேசினேன். மொத்தத்துல எஃப்ஐஆர் படிச்சு காட்டினாங்க, அதையும் பார்த்தேன். அது சாதாரணமா கொடுத்துருக்காங்க, சூசைட் 174 அன்நேச்சுரல் டெத். இப்போ 194 புதுசு கோர்ட்ல அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. ஆனா அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்கான்ட்ரவர்டிபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்.